எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? நம்ம சொன்ன பிறகு இன்னும் வரல. வாய் திறக்க சொல்லுங்க. இந்து மக்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று பாஜக சொல்லிக் கொள்ளுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான கொடுமை நேர்ந்திருக்கிறது. இருமுடிகளை எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு வந்திருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. உடனே பிரதமர் அவர்களும் விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் இதில் தலையிட்டு எப்பொழுதும் போல் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்த யாத்ரீகள் இருமுடி எடுத்துக்கொண்டு பயணம் செய்வதற்கு விமானத்தில் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுது நாங்களும் இந்து தான், இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கும். அப்ப நீ இந்துக்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு துரோகம் செய்யலாமா? இந்துக்களுக்கு மனநிலைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. என்ன சொன்னீங்க? தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு 3 வேளை உணவு சொல்றாங்க. ஆனா என்னன்னா ஊதிய பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு என்ற கோரிக்கையை பரிசீலனை செய்யணும். கண்டிப்பா நாங்க அதை ஆதரிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று அவர்களுக்காக காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போராடும் பொழுது கூட காங்கிரஸ் பேரியக்கம் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் கலந்து கொண்டோம். தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு நிகரான சம்பளத்தை அவர்கள் கொடுத்தால் கூட அதில் நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. முதலீடு ஆந்திராக்கு போயிருக்கு அப்படின்னு இல்ல, அவரு ஒரு புள்ளி விவரத்தோடு பேசுறாரா, யாராவது எழுதி கொடுத்து தவறான செய்தியை சொல்றாரா தெரியாது. நான் திருப்பெரும்புதூர் எம்எல்ஏவாக நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு தொழிற்சாலைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தது? தொழிற்சாலைகள் என்றாலே ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் போது முதல் கிண்டி சிப்காட், அம்பத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு படிப்படியாக வெளிநாட்டு முதலீடுகள் தாராளமயமாக்கப்பட்ட போது, காட் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில பெரும்பாலும் அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்கு வர தொடங்கின. அதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கு. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியா? இந்த வெளிநாடு முதலீடு வரும்போதெல்லாம் அவரு அமைச்சராக இருந்தாரா? 96 தான் முதல் ஹூண்டாய் கம்பெனி எங்க பகுதிக்கு வந்துச்சு. நிசான் ரெனால்ட் வந்துச்சு, சாம்கால் வந்துச்சு, நோக்கியா வந்துச்சு, பென்ஸ் கம்பெனி என்று சொல்லுகின்ற ஜெர்மன் நிறுவனம் வந்தாங்க. அதுக்கப்புறம் செயின்ட் கோபென் பிரான்ஸ் கம்பெனி வந்தாங்க. இதுதான் சொல்ற பெரிய தொழிற்சாலை. இப்ப பாத்தீங்கன்னா டாடா ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெரும்பாலும் 350 தொழிற்சாலைக்கு மேல என்னுடைய தொகுதியில இருக்கு. அவர் வேணா வெள்ளரிக்கை கூட சொல்லுங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எவ்வளவு முதலீடு வந்தது? திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள், நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா? இதை சவால் விட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு அவரை வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, நானும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன். இன்னைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், முதன்மை மாநிலம் ஏற்றுமதியில எந்த மாநிலமாவது ஓவர்டேக் பண்ண முடியுதா? இல்ல. இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய ஜிடிபியோட தமிழ்நாடு அரசு ஜிடிபி உயர்ந்திருக்குது. எல்லா துறையிலும் மேல்வாங்கி நிற்குது. இதை அவர் சொல்ல முடியுமா? ரைட். இல்ல, அரசு இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போது ஒரு தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே கற்றல் வழி கல்வி, செவி வழி கல்வி, பல கல்வி முறைகளை புதுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது பள்ளி கல்வித்துறை ஒன்றிய அரசு கூப்பிட்டு விருது கொடுக்கும் அளவிற்கு இருக்கு. சரி, ஆனா ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன? இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நீங்களே பள்ளி கல்வித்துறை ரொம்ப மோசமா இருக்குன்னு. ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய
பணத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏழை எளிய மக்கள் குழந்தைகளுக்கு அவர்களுக்குரிய புத்தகங்கள், அவருக்குரிய காலணிகள் வழங்குவதற்கும், இன்னும் சொல்லப்போனா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு திட்டத்துக்கு எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசை கண்டிச்சு இவங்கெல்லாம் அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டாங்க. எஸ்ஐஆர்னா தமிழ்நாடே பிதுங்கி இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் வந்து தேவையா என்று எஸ்ஐஆரை பார்த்து அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கட்சி ஆதரிக்குதுன்னா அது அதிமுக தான். அது எப்படியாப்பட்ட கட்சியா இருக்கும்? மக்களுக்கான கட்சி அதிமுக. மக்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுகின்ற கட்சி அது. மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவங்க டெல்லி எஜமான் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துவாங்க. திமுகவோட வாக்கு பிரியும்னு சொல்லியிருக்கீங்க, அறிக்கையில கொடுத்திருக்கீங்க. திமுகவோட திமுகவுக்கு எதிரான வாக்கு வந்து பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மையா தெளிவா எப்படி? இல்ல இப்ப 4 முனை போட்டி ஏற்படுவதால் எப்பவுமே ஒரு கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில இருக்குன்னா அந்த கட்சிக்கு வந்து ஆன்டி என்கம்பன்சின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ஆன்டி என்கம்பன்சி ஓட்டு, எதிர்மறை ஓட்டை யார் எடுப்பார்கள்? அந்த வாக்குகளை எடுப்பது எதிர்கட்சியா இருக்கும். ஆனா இப்ப எதிர்கட்சிக்கு நிகராக 2-3 கட்சி வந்து களத்தில் நிக்க போகுது. அப்ப எங்க போய் சேரணுமோ அந்த வாக்குகள் அங்க சேராம வேற இடத்துக்கு போய் தான் யதார்த்தம். இதான் யதார்த்தமான உண்மை. ஆகையால் இந்தியா கூட்டணி இப்பொழுது 45% வாக்குகள் இருக்கின்றன என்று பத்திரிகையாளர் சொல்றாங்க. நாங்க சொல்லல, புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. அது இன்னும் 50% உயரும். வரவேற்க எஸ்ஐஆருக்கு யார் யாரெல்லாம் எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் வரவேற்கிறோம். எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். எப்படி முல்லை பெரியார் ஆகட்டும், காவிரி ஆகட்டும், கேரளா மாநிலத்திலும் கர்நாடகாவிலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த முதலமைச்சர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்களோ அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் பின்னால் எல்லோரும் அணிவகுத்து நிற்க வேண்டும். நீங்க சொல்லி உங்களை மாதிரி சொல்லித்தான் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ஆதாரபூர்வமா எங்களுடைய காங்கிரஸ் தலைமை நீங்க போய் பேச்சுவார்த்தை நடங்க அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. திமுகவோட இந்தியா கூட்டணியோட ரொம்ப வலிமையாவும் உறுதியாவும் நாங்க இருக்கோம். எந்த காலத்தில் நாங்க யாரும் சொல்லல. சில பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க. யார் சொல்லணும் இதை? எங்க தலைவர், நாங்க எல்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி சொல்லணும். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கேஜி சொல்லணும். இல்லைன்னா அவர்கள் அனுப்பி இருக்கின்ற எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் சொல்லணும். ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்கன்ற இதை போய் பத்திரிகையில செய்தியா போடுறீங்க. அது எந்த விதத்துல சரி? இது ஒரு ஆத்தென்டிக்கா கேட்கணும். நீங்க இது மாதிரி ஸ்பெகுலேஷன் ஸ்ப்ரெட் ஓவர் பண்றதுனால யாருக்கும் எந்த வித பயனும் கிடையாது. குழப்பம் தான். மேகதாது விஷயத்துல யார் சொல்றது? யாரு அவர் என்ன கையாண்டாரு? அவர் காலத்துல தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறா ஓடிச்சுன்னு சொன்னாங்களா? அப்ப முடிச்சு வைக்க வேண்டியதானே மேகதாதுவை? ஏன் முடிச்சு வைக்கல? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அங்க ஒரு செங்கல்ல கூட உச்ச நீதிமன்ற அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கன்சர்ன் இல்லாமல் எடுத்து வைக்க முடியாது. மேகதாது விஷயமாகட்டும், முல்லை பெரியாராகட்டும், காவிரி பிரச்சனையாகட்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து உறுதுணையாக இருக்கு. 14,000 கோடி இல்ல, 1,21,000 கோடி. 1,21,000 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க. பீகார்ல இருந்து 3 கோடி சகோதரர்கள் சகோதரிகள் தொழிலாளர்களாக தென் மாநிலங்கள்ல வேலை பார்க்கறாங்க. என்னுடைய தொகுதியில லட்சக்கணக்கான பீகாரிகள் வேலை பார்க்கறாங்க. ஆனால் அவர்கள் அந்த மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா ஏறக்குறைய 15 விழுக்காடுக்கு மேல் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. இந்த வறுமையை பயன்படுத்தி 10,000 கொடுத்து அவர்கள் வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகம் விழக்கூடாது, ஜனநாயகம் தாழ்த்து வாங்க வேண்டும். அதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் குரல் கொடுக்கும். ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? நம்ம சொன்ன பிறகு இன்னும் வரல. வாய் திறக்க சொல்லுங்க. இந்து மக்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று பாஜக சொல்லிக் கொள்ளுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான கொடுமை நேர்ந்திருக்கிறது. இருமுடிகளை எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு வந்திருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. உடனே பிரதமர் அவர்களும் விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் இதில் தலையிட்டு எப்பொழுதும் போல் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்த யாத்ரீகள்
இருமுடி எடுத்துக்கொண்டு பயணம் செய்வதற்கு விமானத்தில் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுது நாங்களும் இந்து தான், இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கோம். அப்ப நீ இந்துக்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு துரோகம் செய்யலாமா? இந்துக்களுக்கு மனநிலைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. என்ன சொன்னீங்க? இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தமிழக அரசு 3 வேளை உணவு சொல்றாங்க. ஆனா வந்து என்னன்னா ஊதிய பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு என்ற கோரிக்கையை பரிசீலனை செய்யணும். கண்டிப்பா நாங்க அதை ஆதரிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று அவர்களுக்காக காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போராடும் பொழுது கூட காங்கிரஸ் பேரியக்கம் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் கலந்து கொண்டோம். தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு நிகரான சம்பளத்தை அவர்கள் கொடுத்தால் கூட அதில் நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. தமிழ்நாடோட முதலீடு வந்து ஆந்திராக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கு. இல்ல, அவரு ஒரு புள்ளி விவரத்தோடு பேசுறாரா, யாராவது எழுதி கொடுத்து தவறான செய்தியை சொல்றாரா தெரியாது. நான் திருப்பெரும்புதூர் எம்எல்ஏவாக நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு தொழிற்சாலைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தது. தொழிற்சாலைகள் என்றாலே ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் போது முதல் கிண்டி சிப்காட், அம்பத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு படிப்படியாக வெளிநாட்டு முதலீடுகள் தாராளமயமாக்கப்பட்ட போது, காட் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில பெரும்பாலும் அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்கு வர தொடங்கின. அதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கு. இதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியா? இந்த வெளிநாடு முதலீடு வரும்போதெல்லாம் அவரு அமைச்சராக இருந்தாரா? 96 தான் முதல் ஊண்டாய் கம்பெனி எங்க பகுதிக்கு வந்துச்சு. நிசான் ரெனால்ட் வந்துச்சு, சாம்கால் வந்துச்சு, நோக்கியா வந்துச்சு, பென்ஸ் கம்பெனி என்று சொல்லுகின்ற ஜெர்மன் நிறுவனம் வந்தாங்க. அதுக்கப்புறம் செயின்ட் கோபேன் பிரான்ஸ் கம்பெனி வந்தாங்க. இதுதான் சொல்ற பெரிய தொழிற்சாலை. இப்ப பாத்தீங்கன்னா டாடா ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெரும்பாலும் 350 தொழிற்சாலைக்கு மேல என்னுடைய தொகுதியில இருக்கு. அவர் வேணா வெள்ளரிக்கை கூட சொல்லுங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எவ்வளவு முதலீடு வந்தது, திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா? இதை சவால் விட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு அவரை வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, நானும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன். இன்னைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் முதன்மை மாநிலம் ஏற்றுமதியில் எந்த மாநிலமாவது ஓவர்டேக் பண்ண முடியுதா? இல்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய ஜிடிபியோட தமிழ்நாடு அரசு ஜிடிபி உயர்ந்திருக்குது. எல்லா துறையிலும் மேலோங்கி நிற்குது. இதை அவர் சொல்ல முடியுமா? ரைட். இல்ல, அரசு இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது ஒரு தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே கற்றல் வழி கல்வி, செவி வழி கல்வி, பல கல்வி முறைகளை புதுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது பள்ளி கல்வித்துறை ஒன்றிய அரசு கூப்பிட்டு விருது கொடுக்கும் அளவிற்கு இருக்கு. சரி, ஆனா ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன? இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நீங்களே பள்ளி கல்வித்துறை ரொம்ப மோசமா இருக்குன்னு. ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏழை எளிய மக்கள் குழந்தைகளுக்கு அவர்களுக்குரிய புத்தகங்கள், அவருக்குரிய காலணிகள் வழங்குவதற்கும், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு திட்டத்துக்கு எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசை கண்டிச்சு இவங்கெல்லாம் அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டாங்க. எஸ்ஐஆர்னா தமிழ்நாடே பிதிங்கி இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் தேவையா என்று எஸ்ஐஆரை பார்த்து அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கட்சி ஆதரிக்குதுன்னா அது அதிமுக தான். அது எப்படியாப்பட்ட கட்சியா இருக்கும்? மக்களுக்கான கட்சி அதிமுக. மக்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுகின்ற கட்சி அது. மக்களுக்கு எதிராக செயல்படுகிறாரு. அவங்களுக்கு டெல்லி எஜமான் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துவாங்க. திமுகவோட இல்ல, இப்ப 4 முனை போட்டி ஏற்படுவதால்
எப்பவுமே ஒரு கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்.